Hello viewers, welcome back to Viva English. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? முக்கியமான சில ஸ்ட்ரக்சர்ஸ், டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப சிம்பிளாக கற்றுக்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களேன். அவங்க உங்கள் ஒய்ஃப்னு நான் தப்பாக நினச்சிட்டேன். இதை நீங்கள் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஐ மிஸ்டூக், அது அப்படியே வந்துடும். பக்கத்தில் நவுன், ப்ரோனவுன்ஸ், ஹர், ஹிம், தெம் அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபார் வரணும். அப்புறம் நீங்கள் என்னென்னு தப்பாக நினச்சிங்களோ அது வந்துடும். இப்போ அந்த இங்கிலீஷில் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ மிஸ்டூக் ஹர் ஃபார் யோர் ஒய்ஃப். இப்போ கீழே இருக்கிற இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை பாருங்கள். ஹருக்கு பதிலாக ஹிம் யூஸ் பண்ணியிருக்கேன், தெம் யூஸ் பண்ணியிருக்கேன், இட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு தப்பாக நினச்சிங்களோ அது வந்திருக்கும். ஒரு சென்டென்ஸை நான் சொல்கிறேன், மற்ற 2 சென்டென்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ மிஸ்டூக் ஹிம் ஃபார் அ டாக்டர். அவரை ஒரு டாக்டர்னு தப்பாக நினச்சிக்கிட்டேன். மற்ற 2 சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே ஸ்ட்ரக்சரில் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இன்னொரு ஃப்ரேஸும் இருக்குது. ஐ மிஸ்டேக்கன்லி தாட். இது மாறவே மாறாது, அப்படியே வந்துடும். ஆனால் அங்கே ஃபார் போட்டுட்டு நம்ம சொன்னோம். இங்கே அதுக்கு பதிலாக சப்ஜெக்ட் வேர்ப் வந்துடும். இது இன்னொரு ஸ்ட்ரக்சர் அதே சென்டென்ஸை சொல்கிறதுக்கு. I mistakenly thought she was your wife. ஸோ அதே மாதிரி கீழே இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். I mistakenly thought he was a doctor. ஸோ 2 ஸ்ட்ரக்சரில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். 2யுமே கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னுடைய சேனல் கண்டென்ட் புக் ஃபார்மேட்டில், PDF ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. 235 பேஜஸ். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அட் லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு தமிழில் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, இதை சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன ஸ்ட்ரக்சர்? ஐ வாஸ் அபவுட் டு. அது மாறவே மாறாது. பக்கத்தில் என்ன வேர்ப், செயல் சொல்ல விரும்புகிறீங்களோ அது வந்துடும். ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ. கீழே 3 சென்டென்சஸ் இருக்குது. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ஐ வாஸ் அபவுட் டு லீவ். நான் கிளம்பலான்னு இருந்தேன். மற்ற 2 நீங்கள் படித்து பாருங்கள், மீனிங் கிடைக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி வேறு சென்டென்சஸ் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கூட போடலாம். குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை. இதை சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஐ ஆம் நாட் யூஸ்ட் டு. இது அப்படியே வந்துடும். பக்கத்தில் வேர்ப் ஐஎன்ஜி. I am not used to cooking. I am not used to drinking. I am not used to smoking. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிக்கலாம். ஸோ verb ing மட்டும்தான் மாறும். ஓகே, நெக்ஸ்ட். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல. ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டையும் மீறி நடக்குது. ஐ காண்ட் ஹெல்ப். அதை போட்டுட்டு பக்கத்தில் verb ing. ஐ காண்ட் ஹெல்ப் லாஃபிங். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல. கீழே 3 சென்டென்சஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்று நான் சொல்கிறேன். ஐ காண்ட் ஹெல்ப் ஷாப்பிங் ஸோ மச். நிறைய ஷாப்பிங் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. ஓகே, நெக்ஸ்ட். வேணும்னே நான் உன்னை ஹர்ட் பண்ணலை. உன்னை ஹர்ட் பண்ணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஐ டிடன்ட் மீன் டு. இது அப்படியே வரும். பக்கத்தில் verb 1 வந்துடும். என்ன செயலோ அது. ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. கீழே 3 சென்டென்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் நான் சொல்கிறேன். ஐ டிடன்ட் மீன் டு எம்பாரஸ் யூ. உன்னை சங்கடப்படுத்தணுன்ற நோக்கத்தில் நான் செய்யலை. வேணும்னே நான் அப்படி செய்யலை. மற்ற 2 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட். அவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இதை சொல்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இட்ஸ் நோ யூஸ். பக்கத்தில் verb ing. இட்ஸ் நோ யூஸ் டாக்கிங் டு ஹர். அவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இட்ஸ் நோ யூஸ் அப்பலஜைசிங். இப்போ நீ மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை. மற்ற 2 சென்டென்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, இங்கே ஸ்ட்ரக்சர் என்ன? தெர் இஸ் நோ வே. அதை போட்டுக்கோங்க. பக்கத்தில் சப்ஜெக்ட் வேர்ப் போட்டுக்கோங்க.
there is no way it is true. அது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. கீழே பாருங்கள், எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் தேர் இஸ் அதை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் ஸ்போக்கனில் பேசும்போது நோ வே அப்படின்னே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நோ வே ஹீ வில் லூஸ், அவன் தோக்க வாய்ப்பே இல்லை. நோ வே they said that, அவங்க அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை. மற்ற 2 சென்டென்சஸ் நீங்கள் பாருங்கள், நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட். அவளால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர் there is nothing, சப்ஜெக்ட் போட்டுக்கணும், can't யூஸ் பண்ணிக்கணும். can't பக்கத்தில் verb 1 தான் எப்போவுமே வரும், அது நமக்கு தெரிஞ்சது தான். there is nothing she can't do, அவளால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. கீழே 3 சென்டென்சஸ் இருக்குது, அதில் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் சொல்கிறேன். there is nothing he can't understand, அவனால் புரிந்து கொள்ள முடியாதது எதுவுமே இல்லை. மற்ற 2 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டைமுக்கு கிளம்புற மாதிரி பார்த்துக்கோ, இதை எப்படி சொல்கிறது? இதுக்கு இங்கிலீஷில் நம்ம மேக் ஷுவர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் போட்டுக்கலாம். மேக் ஷுவர் பக்கத்தில் தேட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டானாலும் விட்டுடலாம், நமக்கு ஒரே மீனிங் கிடச்சிரும். மேக் ஷுவர் தேட் we லீவ் ஆன் டைம், டைமுக்கு நாம் கிளம்புற மாதிரி பார்த்துக்கோ. ஸோ கீழே 3 சென்டென்சஸ் இருக்குது, அதில் 1 நான் சொல்கிறேன். மேக் ஷுவர் த ஸ்டவ் இஸ் டர்ன்ட் ஆஃப், ஸ்டவ் ஆஃப் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோ, உறுதிப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறது. மற்ற 2 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட். அது உங்களுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், இதை சொல்கிறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஐவ் ஹர்ட் தேட், இது அப்படியே வரும். பக்கத்தில் என்ன கேள்விப்பட்டேங்கிறத சப்ஜெக்ட் வேர்பில் யூஸ் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், ஐவ் ஹர்ட் தேட் யூ லைக் இட். கீழே 3 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் இருக்குது, அதில் நடுவில் இருக்கிறது பாருங்கள். ஐவ் ஹர்ட் தேட் they would come, அவங்க வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். மற்ற 2 சென்டென்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி புதுசாகவும் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். அவங்க விலையை குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம அப்படி நினச்சிக்குவோம், அப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா ஃப்ரேஸ் லெட்ஸ் சே தேட், இந்த 3 அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப். லெட்ஸ் சே தேட் they lower the price, அவங்க விலையை குறைக்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். கீழே 3 சென்டென்சஸ் இருக்குது, அதில் 1 நான் சொல்கிறேன். லெட்ஸ் சே தேட் we found it, நாம் அதை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிப்போம். மற்ற 2 சென்டென்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு எத்தனை தடவை போகிறீங்க, இது எப்படி கேட்கலாம்? இதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. how many times a அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மந்த்தா, இயரா, டேவா, வீக்காங்கிறத நீங்கள் கேட்குறத பொறுத்து மாற்றிக்கோங்க. வாரத்துக்கு எத்தனை தடவை அப்படிங்கிறதுனால how many times a week do you go, சப்ஜெக்ட் வேர்ப். கொஸ்டினில் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வேர்ப் வந்துடும், அப்புறம் சப்ஜெக்ட் வந்துடும். கீழே பாருங்கள் 3 சொல்லியிருக்கேன். how many times a month, மாதத்துக்கு எத்தனை தடவை. how many times a year, வருஷத்துக்கு எத்தனை தடவை. how many times a day, ஒரு நாளுக்கு எத்தனை தடவை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். அவங்க கிளம்புற மாதிரி தெரியுது, இதுக்கு நம்ம இங்கிலீஷில் இட் லுக்ஸ் லைக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இட் சீம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இட் லுக்ஸ் லைக் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இட் லுக்ஸ் லைக் சப்ஜெக்ட் வேர்ப் வந்துடும். இட் லுக்ஸ் லைக் தே ஆர் லீவிங், அவங்க கிளம்புற மாதிரி தெரியுது. இட் லுக்ஸ் லைக் ஷீ இஸ் வேவிங் டு அஸ், அவ நமக்கு கை காட்டுற மாதிரி தெரியுது. மற்ற 2 ரொம்ப சிம்பிள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் இன்னும் நல்லா பாட முடிஞ்சால் நல்லா இருக்கும், அப்படி தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ் பார்க்கலாம். ஐ விஷ் ஐ குட் அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். பக்கத்தில் verb 1. ஐ விஷ் ஐ குட் சிங் பெட்டர், நான் இன்னும் நல்லா பாட முடிஞ்சால் நல்லா இருக்குங்க.
ஐ விஷ் ஐ குட் ரைட் பெட்டர். நான் இன்னும் நல்லா எழுத முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஐ விஷ் ஐ குட் செட்டில் த இஷ்யூ. இந்த பிரச்சனையை என்னால் சரி பண்ண முடிஞ்சால், செட்டில் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஆசையை செய்ய முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு வந்துச்சுன்னா ஐ விஷ் ஐ குட்டில் நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். அவங்க வருவாங்களான்னு உறுதியாக தெரியல. இந்த மாதிரி உறுதியாக தெரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் நாட் ஷுவர் இஃப். இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும், பக்கத்தில் சப்ஜெக்ட் வேர்ப். ஐ எம் நாட் ஷுவர் இஃப் தே வில் கம். அவங்க வருவாங்களான்னு உறுதியாக தெரியல. ஐ எம் நாட் ஷுவர் இஃப் ஷீ கேன் டூ இட். அவளால் அதை செய்ய முடியுமான்னு எனக்கு உறுதியாக தெரியல. மற்ற ரெண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாக் போகணும் போல் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இங்கிலீஷில் ஐ ஃபீல் லைக் பக்கத்தில் வேர்ப் ஐஎன்ஜி. ஐ ஃபீல் லைக் கோயிங் ஃபார் அ வாக். ஒரு வாக் போகணும் போல் இருக்குது. ஐ ஃபெல்ட், பாருங்கள் டென்ஸ் மாற்றிருக்கேன். ஐ ஃபெல்ட் லைக் கோயிங் ஃபார் அ வாக். ஒரு வாக் போகணும் போல் இருந்துச்சு. இதையே நெகட்டிவாக மாற்றும்போது ஐ டோன்ட் ஃபீல் லைக் குக்கிங். எனக்கு இப்போ சமைக்கணும் போல் தோணலை. ஐ ஃபீல் லைக் ஹிட்டிங் ஹிம். அவனை அடிக்கணும் போல் இருக்குது. ஸோ டென்ஸும் மாற்றி கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் சென்டென்ஸாகவும் மாற்றிருக்கேன். அதனால் மூணுமே நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது, நீச்சல் அடிக்கிறதுல அவன் கில்லாடி. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. வெரி குட் அட் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி. நீச்சல் அடிக்கிறதுல அவன் கில்லாடி. ஹீ இஸ் வெரி குட் அட் ஸ்விம்மிங். கீழே 3 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஷீ இஸ் வெரி குட் அட் லேர்னிங். கற்றுக்கிறதுல அவள் கில்லாடி. இட் இஸ் வெரி குட் அட் சால்விங் இஷ்யூஸ். பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதில் அது கில்லாடி. ஒரு வேளை சாஃப்ட்வேர் அந்த மாதிரி இருக்கும்போது சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல சென்டென்சஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது செய். இந்த பதிலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் பக்கத்தில் வேர்ப் ஐஎன்ஜி. இன்ஸ்டெட் ஆஃப் சிட்டிங் ஐடில் டூ சம்திங். சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது செய். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் தேர் டூ திஸ். நீ அங்கே போகிறதுக்கு பதிலாக இதை செய். இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் மீ யூ ஃபைண்ட் இட். என்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக நீ கண்டுபிடி. ஸோ அந்த மாதிரி என்னென்ன சென்டென்சஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியுமோ அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய சேனல் கண்டென்ட் புக் ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது அட் அ லோ ப்ரைஸ். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஏற்கனவே வாங்கி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.